தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பெரியப்பட்டி கிராமத்தில் மையான வசதி தொடர்பான பிரச்சினை மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு அரசு நிலம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அங்கு இறுதி சடங்குகள் நடைபெற்று வந்த சூழலில் மையானத்தை ஒட்டிய பகுதியில் கர்நாடக மாநிலத்தில் ஐஜியாக பணியாற்றும் சதீஷ்குமார் நிலம் வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த நிலத்திற்கு மயானத்தின் நடுவே சாலை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற இறுதி சடங்கின் போது உடலை அடக்கம் செய்ய முயன்ற போது இடையூறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் தலையிட்டால் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. டிஐஜி சதீஷ்குமார் அவர் பேர். அவர் 2010 எங்கே வாங்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே நிலம் வாங்கிட்டார். அந்த நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சுடுகாடு வந்துச்சு. அந்த சுடுகாட்டில் தான் நாங்கள் பாடி வச்சு பயன்படுத்திட்டு வரோம். இப்போ இடையில் ஒரு 6 மாத காலமாக சுடுகாட்டின் மத்தியில் ஒரு ரோடு அமைச்சிட்டாரு. அந்த ரோடை ஏன்னு கேட்டால் இது அப்படி தான்றாரு. அவர் நேரடியாக பேசுறதில்ல, அவங்களுடைய மேனேஜர் விட்டு எங்களை மிரட்டுறாங்க. இது காவல்துறையும் கண்டுக்கல. நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம், எடுக்கலை. தாசில்தார்கிட்ட கொடுத்தோம், ஆடியோ கிட்ட கொடுத்தோம். எல்லாமே எலெக்ஷன் காரணம் காட்டி நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னே ஒரு பாடி இதில் எரிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு பாடி உதைக்கும் போது போலீஸ் துறை நிறைய வந்துருச்சு. எங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி இடத்த மாற்றிடலான்னு முயற்சி பண்ணாங்க. நாங்கள் அதுக்கு உடன்பட்டு வரல, அடக்கம் பண்ணிட்டோம். அளந்து கொடுக்குறேன்னு சொல்லி 6 மாத காலமாக அளந்து கொடுக்கல இன்ன வரைக்கும். இதுக்கு காரணமே ஒரு பவரும் அதிகாரமும் தான். படப்படம் இன்னைக்கும் அடியாட்கள் கல் காப்பட்டையோட வீசுறாங்க, அந்த புளியை மறிக்கிறாங்க. போலீஸும் 2 போலீஸுக்கு ஒன்றும் பெருசாக அவங்களை தடுக்க முடியல. டிஐஜி வரும்போது எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அவர் கர்நாடகாவில் ஐஜியே இருக்கிறாரு. இங்கே அவங்களுடைய பலத்தை வச்சு தான் போலீஸோ இங்கே அடியாலாம் எங்களை மிரட்டுறாங்க. கோட்டைப்பட்டியில் நைட்டில் 10 மணிக்கு ஒரு ஸ்டேஷன் விஷயமா போயிட்டு வரும்போது கூட ஒரு 10 பசங்க எங்களை மிரட்டுறாங்க அடிக்கிறதுக்கு. அதையும் காவல்துறை கிட்ட சொன்னால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை.